ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன்வெல் சேனல். இன்றைக்கி நம்ம க்ரீன்வெல் சேனலில் வெண்டைக்காய் பொரியலை வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா ரோஸ்டடாக எப்படி செய்யலான்றதுக்கான 3 டிப்ஸையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காரத்துக்காக 3 பச்சை மிளகா, அடுத்ததாக ஒரு 10 கருவேப்பிலை, பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா 1/4 கிலோ வெண்டைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த 3 டிப் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். வெண்டைக்காவை ரொம்ப பெரிய சைஸ்லையும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப சின்ன சைஸ்லையும் கட் பண்ணக்கூடாது, மீடியம் சைஸில் கட் பண்ணணும். இப்படி செஞ்சால் தான் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வெண்டைக்காய் பொரியல் கிடைக்கும். 3வது டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா, வெண்டைக்காவை முத்தின வெண்டைக்காவாக நம்ம எடுக்கக்கூடாது. பொரியலுக்கு எப்போதுமே எலசான வெண்டைக்காய் தான் எடுத்துக்கணும். இப்போ எலசான வெண்டைக்காய் இன்னும் கூடுதலான சுவையை நம்மளுக்கு கொடுக்கும். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே வதங்கணும். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் வதக்கினதுக்கப்புறமா பாதி வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி எதுவுமே போடாமல் அப்படியே விட்டுறலாம். பார்த்திங்கன்னா அருமையான சுவையில் ரொம்பவே சிம்பிளாக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.